ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி ஒரு 3 கிலோ பீஃப் கிரேவி, கெட்டியான கிரேவி, சூப்பரான கிரேவி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது 1/2 லிட்டர் எண்ணெய் நான் எடுத்துக்கிட்டேன். மிதமான சூட்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாச்சி பூ, மராட்டி எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு பொன்னிறமாக வதக்கி அது கூட தேவையான பச்சை மிளகா, இந்த அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூட நம்ம வெட்டி வச்சிருந்த பல்லாரி வெங்காயம். கெட்டியாக கிரேவி வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம், தக்காளி சேர்க்கணும். அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அது கூட இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்கணும். அப்புறமா தக்காளி கொட்டணும். அப்புறம் கிண்டணும். கறியை தனியாக வேக வச்சு தான் சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. மட்டன் இருந்தாலும் சரி, பீஃப் இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திருப்தியாக சாப்பிடலாம். இந்த வெங்காயத்து கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், புதினா, மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறோம். நேற்று ஒரு ஏழைகளின் பிரியாணி, பீஃப் பிரியாணின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த பிரியாணிக்கு வச்ச இந்த பீஃப் கிரேவி ரொம்ப சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. அதனால் உடனே இந்த வீடியோவை போட்டலான்னு சொல்லி போட்டுட்டேன். அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கும் போது கேஸ் அடுப்பு அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா தீச்சல் உடனே பிடிக்கும். அதனால் இந்த இடத்துல தயிர், எலுமிச்சப்பழ சாறு, உப்பு சேர்த்திங்கன்னா அந்த தீச்சல் அதிகமாக இல்லாமல் நம்ம வதக்கலாம். வெட்டி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து அப்படி அங்கேயும் கிண்டி நல்லா குழப்பாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தனியாக வேக வச்சிருந்த அந்த கறியை அப்படியே இதில் கொட்டி அப்படி கிளறி இந்த கிரேவிக்கு தேவையான மட்டன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், அது மட்டும் இல்லாமல் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நிறைய நபர் கேட்டுட்டு இருந்தீங்க. தெளிவாக வீடியோ சூப்பராக போட்டிருக்கேன். கண்டிப்பாக புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் என் சேனலை போய் பார்த்தாலும் உங்களுக்கு என் வீடியோ அனைத்தும் பிடிக்கும். ஃபிசிக்கல் வேலை தான் முக்கியம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். நான் மசாலாவை சேர்த்துட்டேன். அதை உங்களுக்கு வீடியோவை காமிக்க முடியல. அந்த மசாலா சேர்த்து நல்லா வதக்கி தேங்காய், கசகசா, முந்திரி இதெல்லாம் அளவோடு எடுத்து நல்லா ஊற வச்சு அரைச்சி கடைசியாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அப்படியே கெட்டியாக எடுத்து பிரியாணி மேலே ஊற்றி சாப்பிட்டா ஐயோ போங்க. இந்த பீஃப் பிரியாணியும் இந்த பீஃப் கிரேவியும் சாப்பிட அப்படியே கொடுத்து வச்சிருக்கணும். கிரேவி பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொதிக்க வச்சு அந்த நீரை வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டியான அந்த கிரேவி கிடைக்கும். இதை தான் என் சேனலில் ஃபிசிக்கலாக சூப்பராக உங்களுக்கு போட்டிருக்கேன். புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், தொடர்ந்து பார்க்கும் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த நண்பனின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பாக படாசு விடுங்கள், சாப்பிடுங்கள், இனிப்பு சாப்பிடுங்கள். கடைசியாக இந்த கிரேவியில் அப்படியே பெப்பர் தூவி கிளறி விட்டு, இது இல்லாமல் பச்சையாக அந்த புதினா, மல்லி தழையும் கருவேப்பிலையும் கடைசியாக போட்டு அதிகமாக கொதிக்க வைக்காமல் அப்படியே இறக்கி அந்த வாசனையோடு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். நான் தீபாவளிக்கு 12 மணிக்கு உங்களுடன் நேரடியாக வீடியோ லைவில் பேச போகிறேன். என் தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், என் உயிரினும் மேலான வளர்ந்து வரும் மாஸ்டர்கள், நான் உங்களுக்காக என் உழைப்பு, என் ஆர்வம், என் கடினமான ஒரு வேலை எல்லாமே உங்களுக்காக தான். என்னுடன் லைவில் பேசும் நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், நான் எப்பவும் உங்களுக்கு சொல்வது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் ஒவ்வொரு பிசிக்கலான வேலைகளை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஷேர் பண்ணும் ஒரு உதவினாலும் அவங்க வாழ்க்கையில் வளர்ந்து வருவார்கள். இல்லை, இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஸ்பீடாக பேசுகிறீங்க, எனக்கு சரியாக தெரியலனா உங்களுக்காக 800 வீடியோ மேலே போட்டிருக்கேன். புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் வாங்க, நான் உங்களுக்காக உங்கள் நண்பன் குட்டி. நன்றி.